ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு மீன் குழம்பு பார்க்கலாம். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. எந்த மசாலாவும் அரைக்க மாட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதோட நம்ம சேனலில் இருக்கிற கிவ் அவேலையும் எல்லோரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 லெமன் சைஸ் புளி இருக்கும். இதை ஒரு முறை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த தண்ணியை மாற்றிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சா போதும். இது இருக்கட்டும். அடுத்து நான் இந்த குழம்புக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் 1 மட்டும் இப்போது நம்ம கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சிட்டு வச்சுக்கலாம். தக்காளியை கட் பண்ணிவிட்டு அப்புறமா கரைச்சிக்கோங்க. உள்ளே எதனா பூச்சி இருந்தால் நமக்கு தெரியாமல் இருந்துடும். இது போல் தக்காளியை கையாலேயே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்தோம்ல புளி, அதை கரைச்சிட்டு இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. இது போல் நம்ம கை வச்சு பண்ணக்குள்ளேயே அதோட சக்கை மட்டும் நம்ம கையிலேயே இருந்துடும். தண்ணி மட்டும் கீழே இறங்கிடும். இது போல் இன்னும் ஒரு முறை தண்ணி சேர்த்து அதையும் மறுபடியும் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த புளி கரைசலோட அளவு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அது போல் பார்த்து கரைச்சிக்கோங்க. அந்த அளவுக்கு இப்போவே கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்ப்போம், அதனால் அளவு எதுவும் மாறாது. அடுத்து இந்த புளி கரைசல்லையே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது சேர்க்குறப்போ குழம்பு நமக்கு நல்லாவே திக்காக வந்துடும். அதே சமயம் இந்த மிளகாய் தூள் ரொம்ப காரம் குறைவாக இருக்கிறதுனால நான் 4 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதோட மீன் குழம்பெல்லாம் வைக்கக்குள்ள பழைய புளி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். புது புளியை விட பழைய புளி ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான மீன் எடுத்துக்கலாம். நான் அதோட வால் பகுதியும் தலைப்பகுதி மட்டும் எடுத்திருக்கேன். பேலன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் வந்துட்டு கட்லா மீன் அப்படி இல்லைன்னா கெண்டை மீன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சைடில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் நம்ம குழம்புக்கு சேர்க்க போகிறோம். அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நான் நார்மலாக குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் இது போல் லைட்டாக வெடிக்க ஆரம்பித்த உடனேயே வெங்காயம் சேர்த்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கருகி போயிடும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவும் இது போல் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும் இது போல் நம்ம சேர்த்து வதக்குறப்போ. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வெங்காயம் இது போல் லைட்டாக நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம இன்னொரு தக்காளி வச்சுருந்தோம்ல, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி புளிக்கரைசல்லே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் இப்போ எதுவும் உப்பு சேர்த்துறாதீங்க. லாஸ்ட்டாக நம்ம தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. என்னோடய குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரம் குறைவாக இருக்கிறதுனால 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இப்போது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது காரமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூளை பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலே பண்ணது, மஞ்சள்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் எக்ஸஸாக மஞ்சள் தூள் எதுவும் சேர்த்துக்கலைங்க. நீங்கள் வேணும்டா சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். அப்புறமா அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மா சேர்க்க சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் மீன் போடுறப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நம்ம கொஞ்சமாக குழம்புல தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப் போல் தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணியே கொதிக்க வைங்க. சப்போஸ் தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் பொங்கி வரும், அதுக்காகத்தான். இது போல் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். இடையே கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம மூடி போட்டு வைக்கக்குள்ள உடனேவே பொங்கி வந்துடும். அதுக்காக தான் இது போல் ஓப்பன்லேயே வச்சுட்டு கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த நுரையெல்லாம் அடங்கி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கி நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போது நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். உள்ளே ஸ்டவ்வை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா மீனையும் உள்ளே அழகாக சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பலாம் கலந்து விடக்கூடாதுங்க. பொறுமையாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். ஸ்டவ்வை ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. இதை அப்படியே சூடாக சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை விட மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா மணக்க நம்மளோட மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்புறமா கிவ்அவேலையும் எல்லாரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எப்போதும் ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துட்டே தான் இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.